சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலோட ரிசல்ட் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில கடந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேவோட 3வது வாரம் அண்ட் ரொம்ப முக்கியமான வாரமாகவும் இருந்துச்சு. முதல் 2 வாரங்கள்ல சபேசன் அந்த ஒரு வாய்ப்ப தவற விட்டிருந்தாரு. கண்டிப்பா இந்த வாரம் சபேசன் அடிச்சிருவாரு அப்படின்னு எல்லா தரப்பு ரசிகர்களுமே எதிர்பார்த்திருந்தாங்க. மேலும் பவித்ரா இனியாக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஸ்ரீஹரி அவர்கள் தான் கடந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்ட வின் பண்ணியிருந்தாரு. ஸ்ரீஹரி அவர்கள் ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாரு. இருந்தாலும் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நாம எதிர்பார்த்த யாருமே வரலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. குறிப்பா சபேசன் வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நாம மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸும் ஏன் ஜட்ஜுமே கூட கண்டிப்பா இந்த வாரம் சபேசன் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்களாமா. ஏன்னா கடந்த 2 வாரமே சபேசன் பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. இருந்தாலும் வேறு ஒரு சில காரணங்களால தான் அவர வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இந்த வாரம் கண்டிப்பா அது பண்ண முடியாது. அவரு தான் வருவாருன்னு எல்லாருமே நெனச்சிட்டு இருந்தாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத விதமா ஸ்ரீஹரியோட சிங்கிங் அப்படிங்கிறது டோட்டலி சர்ப்ரைஸ்டா அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு நிறைவா அவரு பாடிட்டாரு. இதற்கு முந்தைய வாரங்கள்ல அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாலுமே, அது வந்து டோட்டலி ஒரு கிராண்ட் ஃபினாலேக்கு குடுக்க வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ அவர் குடுத்திருந்தாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் கடைசி நேரத்தில ஜட்ஜஸுமே ஸ்ரீஹரிக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாரி அவங்களோட முடிவ மாத்திருக்காங்களாமா. இல்லன்னா கண்டிப்பா கடந்த வாரம் சபேசன் அவர்கள் தான் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணி போயிருப்பாரு. பட் கடைசி நேரத்தில அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காரணமா தான் ஸ்ரீஹரி அவர்கள் செலக்ட் ஆகியிருந்தாரு. ஸோ இதன் மூலியமா கடைசி நேரத்தில தான் இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது டோட்டலி மாத்தப்பட்டிருக்கு. இது ஜட்ஜஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆடியன்ஸான நமக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. நான்லாம் கண்டிப்பா பவித்ரா அல்லது இனியா போன வாரம் போவாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சேன். யாருமே எதிர்பார்க்காத விதமா ஸ்ரீஹரி போறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க கேர்ள் ஃபிரெண்ட் படத்துல ராஷ்மிகா ரூ. 1 கூட சம்பளமே வாங்காம நடிச்சு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்துல அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமால மிகப்பெரிய ஹீரோயினா இருக்கவங்க தான் ராஷ்மிகா. சமீபத்துல ஹிந்திக்கு போயிட்டு ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரீசெண்டா தெலுங்குல கேர்ள் ஃபிரெண்ட் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு படத்துக்கு ராஷ்மிகா அவர்கள் ரூ. 1 கூட சம்பளமே வாங்கலையாமா. அதற்கு முக்கியமான ரீசனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வேற ஒரு ஹீரோயின் இந்த படத்த பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் கால் ஷீட் இஷ்யூவால டக்குனு இந்த கதை என்கிட்ட வந்துச்சு. கதைய படிச்சு பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபீமேல டாமினேட் பண்ற மாரியான சொசைட்டி இருக்கட்டும், அப்படி இல்லன்னா ஃபீமேல் எவ்வளோ பெயின கோ த்ரூ பண்றாங்கங்கிற விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த படத்துல இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படம் முடியிற வரைக்கும் சம்பளமே வாங்க வேணாம். நல்லபடியா முடிச்சு குடுத்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்தேன். அத தான் பண்ணேன் அப்படிங்கிற மாரி ராஷ்மிகா சொல்லியிருந்தாங்க. ராஷ்மிகாவோட இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பாராட்டப்பட்டு வருது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.